பார்க்க போகிறோம்னா இடியாப்பம் தேங்காய் பால் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து இடியாப்பம் செய்கிறதுக்கு இந்த கப்பில் வந்து 2 கப்பு மாவு, பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அவ்வளோதான் பிசைஞ்சிக்கலாம். அதை இப்போ வந்து தேங்காய் பால் செய்கிறதுக்கு வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி, சர்க்கரை, அவ்வளோதான். இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை இறக்கிடுறேன். இப்போ வந்து இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன், சுமார் ஒன்று. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சுட தண்ணி எடுத்து பிசைஞ்சிக்கலாம் ஊற்றி. இப்போ தண்ணி சூடாக இருக்கும். அதனால் வந்து நான் ஒரு கட்டைக்கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி, ஏன்னா தண்ணி கொதிக்கும். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி இடியாப்பம் புழியிற அச்சியில் போட்டு புழிஞ்சிக்கலாம். இப்போ மாவை வந்து இந்த மாதிரி எடுத்து இந்த அச்சியில் போட்டு புழிஞ்சிக்கலாம். இப்போ நான் புழிஞ்சிக்கிறேன் இடியாப்பத்தை. பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை ஆவி காமிச்சிக்கலாம். சின்ன இதுவில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சின்னதாக கொஞ்சம் செஞ்சுக்கலாம். அதனால் ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி, ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவி புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக புழிஞ்சி வச்சுக்கலாம். புழிஞ்சி வச்சுட்டேன். இப்போ இதையும் எடுத்து வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். வெந்துடும் சீக்கிரமாகவே. ஏன்னா நம்ம சுடு தண்ணி வச்சு தான் நம்ம பிசைஞ்சிருக்கிறோம். அதனால் நான் 5 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். பாலுக்கு தேங்காவை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம் வாசனைக்காக. பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து வடிகட்டிக்கலாம். அது சக்கையெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டிக்கிங்க. நல்லா பால் நல்லா திக்காக இருந்ததுன்னா நம்ம ஆபத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வடிகட்டிக்கலாம். இன்னொரு தடவை வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இதை இது பண்ணாக்கா நல்லா சூப்பராக திக்கான பால் வந்துடும். இதை இன்னொரு தடவை போட்டு அரைச்சிக்கலாம். 2வது பாலும் எடுத்துக்கலாம் நம்ம இதில். நம்ம பால் வந்து தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான சர்க்கரையை நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஒரு 1.5 இது போட்டுக்கிறேன் சர்க்கரை. பாருங்கள், பால் எம்மன் திக்காக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் சர்க்கரை கரையும். இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இடியாப்பமும் வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு நல்லா. இங்கே பாருங்கள், வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு நம்ம இடியாப்பம். இதை நான் வந்து எடுத்துக்கிறேன்.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் இதுவாகுது. இந்த பாருங்க, சூடாக இருக்கிறதுனால இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், பெருசாகவும் செஞ்சாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இட்லி மாதிரியே குட்டி குட்டியாக அந்த மாதிரியே செஞ்சாச்சு. இந்தமாரி சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ இதை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் நான் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டில் பச்சரிசி மாவு இருந்ததுன்னா உடனடியாகவே 5 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ நம்ம இடியாப்பம் சூப்பராக வந்துச்சு. இது எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா எம்மா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ சூப்பராக இருக்குது. அந்த ஏலக்காவோட ஃப்ளேவரு அதில் நல்லா இறங்கி இருக்குது. இடியாப்பமும் நல்லா வந்து பொசு பொசுன்னு இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.